3 கூட்டம் பூரா அயோக்கிய திருட்டு கூட்டம். ஒருத்தனை எதிர்கொள்ள முடியல. பிரபாகரன் பிள்ளை ஒத்தையா நிற்கிறேன். நீ மொத்த பேரும் கபாலி படத்தில் ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவால, ஒத்தையில் நிற்கிறேன், ஒத்தையா வரியா மொத்தமாக வர்றியான்னு. நீ என்னைக்கு ஒத்தையா வர போற? ஹீரோடா. பயந்து வில்லன் தான் 100 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒருத்தனை ஒரு அடி விழுந்தோன்னே அவனை 5-6 பேர் அடித்தோன்னே அப்புறம் கடைசியாக வழியெல்லாம் மோதிச்சாகிறது. நான் மெயின் ரெவடியோட முதலாள். அல்லக்கை இல்லக்கை இந்த எடுபடி ஸ்ட்ரைட்டாக மோடி தான். எதுக்கு அண்ணாமலை நீ வாப்பா. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவன் சீரியஸாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஓரமாக போய் விளையாடுங்கப்பா, நீங்கள் சண்டை விட்டுருப்பாங்க. அது மாதிரி தம்பி அது ஓரமாக போய் விளையாடுப்பா. நீ என்ன ஊராங்கட்சியில் இருந்துட்டு ஓங்கி ஓங்கி பேசிட்டு இருக்கிறாங்கப்பா. மோடி நிழல் இல்லைன்னா நீ கறியை செத்து போயிடுவேன். என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது? அதை அழித்து விடுவேன், இதை ஒழித்து விடுவேன். தம்பி உன்னை மாதிரி பேசுனவங்களாம் ரொம்ப பேர் அந்த கட்சியும் பார்த்துருக்கு, நாடும் பார்த்துருக்கு. எடப்பாடி கட்சியை அழிப்பேன்ற அவராது அந்த ஐயா அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறவரே இருப்பார். நீ எவ்வளோ நாள் இருப்ப அவங்க கட்சியில்? இது ஏன் கட்சி? நான் வடிவமைச்ச கொடி, நான் வகுத்த கொள்கை, என் ரத்தம் வேறையா ஓடுது பார்த்தியா, அதை சிந்தி நான் வளர்த்த கொடி. என் பேச்சு இது என் பேச்சு இல்லை, என் மூச்சு. என் மூச்சை பேச்சாக்கி நான் உருவாக்கிய உணர்வு சூடு பற்றி எரிக்கிறது தமிழர் நாடு. அது தெரியாமல் நீ என்னைய அழிச்சு பெறுவேன். என்ன உன் வீட்டு சோகத்தில் எழுதுன எழுத்து நினச்சிக்க, என்னைய எழுத்து நினச்சிக்கிறியா? தம்பி தீபத்தில் எரியிற விளக்கு நெருப்புன்னு நினைக்காது, ஊதி எனக்கு காட்டு தீ பற்றி எரியுங்க. வாய்க்கு வந்ததை பேசிட்டாலையா? நீ பெரிய கொம்பன், என் சின்னத்தை தூக்காம என்னோட நின்று மோதிருக்கணும்டா. நீங்கள் எல்லாரும் அவன் சின்னத்தில் போட்டிடுறீங்க. என்னை விட்டு புதுசாக தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்ன மைக்கு சரா கொடுத்திடடா. இந்த மைக்கை ஒட்டியிருக்கியாடா? அதில் அந்த எந்திரத்தில் இந்த மைக்கை வச்சுருக்க, கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். அவ்வளவு பயப்படுறீங்க நீங்கள். எனக்கு என்ன? எடுத்து விடா சட்ட கலர் எடுத்து விடுறா கத்தா ரெக்கையை தூக்குடா. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பிக்காளி உங்களையெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவனாடா நான். திருட்டு கூட்டம், சாராயம் விற்கிறது, ஊழல் லஞ்சம் செய்கிறது, என் மணலை வெட்டி திங்கிறது, பால் குடிச்ச ஆத்தா மாற கரியா பார்க்குற காவாளி பயல்களா, பால் ஊட்டும் பூமி தாயின் மலை மார்பை அறுத்து மணலா விற்கிறவனுக்கு என்னடா இந்த நாட்டில் யோக்கியது சொல்றான்டா மார்ட்டின் லூதர் கிங். உன் வளத்தை ஒருத்தன் சுரண்டி திங்கிறதுக்கு அனுமதிப்பானால் அப்படிப்பட்ட தலைவன் உனக்கு கிடைத்தால் அது சாபக்கேடுறாங்கிறான். சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் சொல்றா, உலகம் எங்கும் போர் வள சுரண்டலுக்காக தாண்டா நடந்திருக்குங்கிறான். படிச்சு பார். நைஜீரியாவில் ஒரு போராட்டக்காரன் நம்மளை மாதிரி கென் செரபெவான் நீத்தேன் எடுத்து நிலமங்கும் கருப்பாக மண் கையை ஒட்டி காட்டுறார். என்னரும் மக்களே வாருங்கள், நம் பூமி தாயை காப்பாற்றணும், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்லவும் இடமில்லைங்கிறார். அதே தான் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றேன். பாருங்கள் என்ன பாடுபடுத்துறான். நேர்மை நேர்வழியும் ஐயா அண்ணாமலை, ஊழல் லஞ்சமற்ற உத்தமர், ஓட்டுக்கு அவர் தான் 3000 கொடுக்குறாராம். எங்களை 9:50க்கே வந்து காவல்துறை நிற்குது. அவன் 11:30 ரோட்டில் ஓட்டு கட்டு போயிட்டு போலீஸ். அவர் செஞ்ச பணி என்னம்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அக்யூஸ்டையும் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியில் பூரா ரவடி திருட்டு பைய சாராயம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அப்படி. இப்போ அவர் காசு கொடுக்குறவன் யார் தெரியுமா? கோயம்புத்தூரில் வேலை செய்கிறது மண்ணலி விற்றவன், மலையை குறைஞ்சவன், கிரஷர் வச்சுருந்தவன், அவ்வளோ பேர் இங்கே வா எனக்கு வேலை செய்ய காசு கொடுன்னு கூட்டி போயிட்டு அப்படி. அவங்க பல பேர் பாரதிய ஜனதாவில் மந்திரி கணக்கிலே போட்டிகிட்டு இருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு. இப்போ எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் இந்த பாடுபடுத்துறது எதுக்கு தெரியுமில்ல? சீனியர்னு அவருக்கு ஒரு மந்திரி கொடுத்துட்டா நமக்கெல்லாம் போயிடும்ல. இவன் தான் இந்த 4 கோடி போகுதுன்னு பிடிக்கிறது சொல்கிறது இவர் தான். எஃப்ஐஆர் போட சொல்கிறது இவர் தான். இவங்க தான். போடு தாமரைக்கு போடு, கைக்கு போடு, போடு இன்னொரு தடவை போடா போடு. உன் அக்கா தங்கச்சியை கொன்று குவிச்சவனுக்கு போடு. ஆந்திர காட்டுக்குள்ளே மரக்கட்டையை வெட்டினா நான் சுட்டு போட்டான்ல, ஒருத்தன் கேட்டானா இந்த நாட்டில் மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழ் உயிருக்குள்ள இடம். ஒருத்தன் கேட்டானா ஓட்டுக்கிட்டு வர்ற இந்த தலைவன் 840 மீனவனை சொட்டதுக்கு ஒரு வருத்தம் யாரா பார்த்தியா?
கச்சத்தீவை மீட்பேன் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்த அந்த கட்சி இந்த தேர்தலுக்கு எங்கடா கச்சத்தீவு மீட்பு? திடீர்னு கோமாவில் இருந்து எழுந்தா மோடி கச்சத்தீவை மீட்க பாடுபடுவேன், இந்தியர்கள் கொத்து இருக்கிறார்கள், நான் இப்பதான் இந்த தகவல் உரிமை சட்டத்தில் பார்த்தேன் கச்சத்தீவு. எங்க தேர்தல் அறிக்கையில் வரலையே கச்சத்தீவு மீட்பு. ஏன் எடுபடல? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உளமாறாடுகிறோம், இவர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் வாழ வேண்டும் என்று போராடுகிறோம், அவர்கள் உங்களை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. தேர்தல் வரைக்கும் தாண்டா தண்ணி தட்டுப்பாடெல்லாம் தருவான். தேர்தல் முடிஞ்சிச்சு 19க்கு அப்புறம் 20ஆம் தேதி நம்ம ஆத்தாள் அக்கா குடத்தை வச்சுக்கிட்டு வீதியில் நிற்கலைன்னா எனக்கு அடித்து பேசுகிறா. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரெக்டாக பண்ணி போட்டுவான். இப்போ போட்டால் சூரியன் குதிக்காது, இருட்டாகி போயிடும். கொடுமை. சூரியனுக்கு போட்டிங்கன்னா அவர் வீட்டில் வடிச்சேரியும், உன் வீட்டு இருட்டாக போயிடும். பார்த்துக்க பல வரை சொல்கிறேன். அண்ணே, சூரிய கரணை வரும்போது சூரியனை பார்த்தோம்னா கண்ணு தானே கெட்டு போகும். ஏப்ரல் 19 சூரியனுக்கு போட்டோம்னா நாடே கெட்டு போயிருந்தேன். இன்னொருத்தன் போட்டிருக்கேன், நாட்டை பாதுகாக்க நீ இராணுவத்தில் தான் சேரணுமா? ஒன்றும் இல்லை, பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே நாடு பாதுகாப்பாக இருக்குன்ற சகோதரர் கோவன் சொல்கிறார்ல, கேக்கு வெட்டி திண்டா பர்த்டே பார்ட்டி, சிக்கன் வெட்டி திண்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி திண்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி திண்டா அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறப்படி. மன்மோகன் சிங் பேசுனது இருக்கு, கேட்டிருக்கியா நீ? என்னை விட மோடி நல்ல வியாபாரியாக இருக்கார், அவர் நல்லா பேசுகிறார், அதனால் கூவி கூவி இந்தியாவை வேகமாக விற்கிறார். இது நேர்மையாக தேர்தல்? அது தேர்தலா? நீ வீரமகன், நேர்மையான தலைவன், 40 தொகுதி புதுச்சேரி உள்ளிட்ட எங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிற நீங்கள் இதே 40 தொகுதி இருக்க பீகாரில் ஏன் 7 கட்டமாக நடத்துகிறீர்கள்? உங்கள் நேர்மை. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் எதற்கு 7 கட்டமாக நடத்துகிறீர்கள்? 14 தொகுதி இருக்கிற அசாமில் எதற்கு 3 கட்டமாக நடத்துகிறீர்கள்? எங்களுக்கு ஏன் ஒரே கட்டமாக நடத்துகிறீர்கள்? அதுக்கும் முதலில் நடத்துகிறீர்கள். எதற்காக? எங்கே இருக்குது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை? எங்கே இருக்கிறது? எப்படி? வாக்கு எந்திரம், அது விவிபேடை எண்ணுங்க, அல்லது வாக்கு எந்திரத்தை விட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க. உலக நாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து விட்டது என்று சொன்னால், மாண்புமிக்க நீதியரசர் சொல்றாரு அது எண்ணி முடிக்க 12 நாள் ஆகும் அப்படின்னு. மனித ஆற்றலை குறைக்கத்தான் எந்திரத்தை கொண்டாந்தாங்களாம். 28 கோடி மக்களை பசியோடு படுக்க வைக்கிற நாடு சொல்லுது மனித ஆற்றலை குறைவான், அவனை சிரமப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. ஏன்டா தாளை வச்சு இப்படி குத்தி இப்படி மடித்து போடுறதுல மனித ஆற்றல் வீணாயிருதா, செலவாயிருதா? எப்படி? 12 நாட்கள் ஆகும் என்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் 7 கட்டமாக தேர்தலை நடத்த எடுத்துக்கிற நீங்கள் 12 நாட்கள் என்ன ஒரே நாள் எண்ண முடியாத? இந்த வாக்காளத்தில் அங்கே ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் முகவராக போடுறீர்கள், அவர்கள் தான் கையில் மை வைத்து கொடுக்குறார்கள், சீட்டை போட்டு வர்றோம். தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்கள அந்த பூத்தில் அதிகபட்சம் 300, 400, 500, 1000 வாக்கு தான் இருக்கும். என்ன சொன்னால் 5 நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் எண்ணி இந்த வாக்ககத்தில் இவ்வளோ வாக்கு இந்த கட்சிக்கு விழுந்திருக்குது, இந்த கட்சிக்கு விழுந்துருக்குன்னு சொல்லிட போகிறான். இது என்றதுக்கு எதுக்கு என்ன சிரமம்? என்றதுக்கு என்ன சிரமம்? தேர்தல் 20 நாளில் என்பதற்கு 44 நாட்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். 12 நாட்கள் எடுத்து என்னால் என்ன குறைந்துவிடும்? சந்தேகம் வருது, அதுக்குள்ள தவறு நடக்குது, தெரியுது, அது எல்லாருக்கும் தெரியுது. எந்த நாடு உலகத்தில் இந்த வாக்கெந்திரத்தை வச்சிருக்கு? நைஜீரியா, இந்தியாவை தவிர. பங்களாதேஷ் வச்சிருந்தது, கடைசியாக அதுவும் கைவிட்டுட்டது. என்ன முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்ன பரமாத்மாவுக்கு ஒரே நாளில் ஓட்ட என்ன முடியாதா? என்ன முடியாதா? ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்ன பிதாமகன் என் நாட்டில் ஒரே நாளில் சாராயம் இல்லை மூடு என்று சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? எப்படிப்பட்ட மேதைகள் பாருங்க. கிளீன் இந்தியா கொண்டு வந்தார்கள். யாராவது இப்போ இறங்கி கூட்டுவதை பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு 6 மாதம்
குப்பையை இவங்களே கூடையில் கொண்டு வந்து கொட்டிட்டு ரெடி கமான் கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தா யோக்கியங்களுக்கு நீ மறுபடியும் கிளீன் இந்தியா. தூய இந்தியானா என்ன? ஏழ்மை வறுமை இல்லாத நாடு, பசி பஞ்சமில்லாத நாடு, ஊழல் லஞ்சம் ஒளிந்த நாடு, சாதிய இழிவு தீண்டாமை இல்லாத நாடு. பாரு வலையொலியில் தாகத்தில் நிற்பவனுக்கு 3 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு அடித்து செருப்பு இருக்குல்ல, செருப்பு இப்படி வச்சு செருப்பில் தண்ணியை ஊற்றி அதை குடிக்க வைக்கிற நாடு இது. இருந்தால் என்ன, செத்தா நாடு. இதுக்கு ஒரு தேர்தல், ஒரு வெக்கம் மயிரில்லாம தேர்தல். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தண்ணியை கிணத்துல எடுத்து குடிச்சிட்டான்னு கட்டி வச்சு அடிக்கிறானடா, கட்டி வச்சு அடிக்கிறானே. உன் நாட்டில், இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு வெக்கப்படுறா. ஒரு சிங்கத்துக்கு பேர் அக்பர்ரா, பெண் சிங்கத்துக்கு பேர் சீதா. விலங்கியல் காப்பகத்தில் 2 சிங்கத்தையும் சேர விட மாட்டான்டா. இந்த அயோக்கிய பயில்கிட்ட நாட்டை கொடுக்க போறியாடா? டேய், பைத்தியக்கார பயில்களுக்கு பிறந்த பைத்தியக்கார பயில்களே, சிங்கத்துக்கு தெரியாதுடா அது சிங்கம்னு. எருமைக்கு தெரியாது எருமையே அது எருமைன்னு நீ தான் பேர் வச்சிருக்க. பன்னிக்கு தெரியாது பன்னியே அது பன்னின்னு. நாய்க்கு தெரியாது நாயே அது நாயின்னு நீ தான் நாயின்னு பேர் வச்சிருக்க. ஐ ஆம் சிங்கம், ஐ ஆம் லைன் அது சொல்லிச்சாடா பைத்தியக்கார பயில்களா? அக்பர்னு பேராமுங்க, சீதான்னு பேராமுங்க, சேர்ந்துடக்கூடாதாமுங்க, மத கலப்பான். டே, இவங்களுக்கு எப்படா நீ ஓட்ட போட்டு உறங்குவ? இதுக்கு வழக்குடா, நீதிமன்றத்தில் வழக்கு, அதுக்கு ஒரு தீர்ப்பு. என்ன பத்தா அம்மா அம்மா இது என்ன பண்ண சொல்ற? அந்த சிங்கம் என்னடா நினைக்கிட்டே, என்னோட லவ்வரா, மை டார்லிங், எதுக்குடா நீ என்னை ஏடா பாய்த்திக்கிற? டே, என்னடா என்னை சேர விட மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஏய், கொஞ்சம் சிந்திச்சு பாடுறா. உலகம் என்னடா நம்மளை பார்க்குண்டே, என்னடா இப்படிப்பட்ட பைத்தியக்கார பயில்கிட்ட. அவன் சொல்கிறான்லடா வின்சென்ட் சர்ச்சில், உலகத்தில் எவனுக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுறா, இந்தியாவுக்கு கொடுத்துறாதான்றான். சொல்லியிருக்கான்ப்பா. உண்மையில் என்ன சொல்கிறான்னா, அதுவும் பிராமணர்கள்ட்ட கொடுத்துறாத. ஏன்? நீ இதுவரை கட்டி வைத்த நீதி நிர்வாக அமைப்பு, இந்த எல்லா கட்டமைப்பையும் தகர்த்துட்டு கற்காலத்துக்கு அந்த நாட்டு மக்களை கொண்டு போய் விடுவார்கள். கொண்டு வந்துட்டானா இல்லையா? ஜெய் ஸ்ரீராம், கோயில் கட்டுறது, குடிசை அதை இடிச்சு விட்டுறது. ட்ரம்ப் வரும்போது குஜராத்தில் குடிசைகள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சாலை ஓரங்கள் குடிசையில் 7 அடிக்கு செவரு கட்டி மறைச்ச பிறகு அப்பதான் மக்கள்டா அவங்க. ஒரே ஒருத்தன் தான்டா சொன்னேன், அட பைத்தியக்கார பயில்களா, அந்த செங்கலை வச்சு அந்த குடிசையில் இருக்கணும் வீடை கட்டி கொடுங்கடா. டே முட்டா பயில்களா, ஏன்டா டே இவன் கட்டமைக்கிற வளர்ச்சியில் நீங்கள் வர்றா, வாயில் தேன் ஊற்றினா சாப்பிட்டு போடுவேன், காதில் ஊற்றுவேன் 2 கோடி பேருக்கு வேலை, 15 லட்சம் வங்கியில் ஜிஎஸ்டின்னு போட்டு அப்பத்தா சுருக்கு பயிர் வந்து உருவிட்டு போயிட்டான்டா. நீ போடு. தாமரை என் தம்பி துறை சொன்ன மாதிரி தண்ணியில் கூட மலரும், தமிழன் கண்ணீரில் ஒரு நாளும் மலராது. ஐயா மோடி அவர்களே 8 முறை ஓடி வந்திருக்கேன், இன்னொரு 18 முறை கூட ஓடிவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவான், எங்கள் ஊர் தானே குன்னக்குடிக்கு நீ அன்னக்காவடி எடுத்தாலும் தலைகீழா நின்று தண்ணி குடித்தாலும் நீ வெல்ல மாட்டா. வெல்வதற்கு மான தமிழ் பிள்ளைகள் விட மாட்டான். பெரியார் பேரை சொல்ல வேணா, உனக்கு சொரிஞ்சு சுகமாக இருக்குல்ல விட்டுட்டு விடுவான். பிரபாகரன் பிள்ளைகள் இருக்கிற வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சிகளுக்கு இடமில்லை. அது காங்கிரஸ், பாரதிய ஜனதா. நீ எதுக்கு எனக்கு? எதுக்கு? என் மொழி செத்து போச்சு, வருந்துவியா? 50,000 ஆண்டுகளுக்கு முத்த என் அன்னை தாய்மொழி சிதைந்து அழிந்து விட்டான், வருந்துவியா? செத்து போன சமஸ்கிருத மொழியை உன் அதிகாரம் உயிர்ப்பிக்க துடிக்கிறது. செத்துக்கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை கைப்பற்ற தமிழ் தேசிய பிள்ளைகள் துடிக்கிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தா தேவனையப்பாவானார். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற தமிழ் தேசியர்கள் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எங்களுக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. என் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அரசியலால் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிக்க இந்த களத்திலே நிற்கிறோம். அதே நோக்கம்தான். எங்கள் முன்னவன் வேலேந்தி பாய்ந்தான் முருகப் பெரும்பாட்டன், அவன் பின்னவன் அரசேந்திரன் அருண்மொழி சோழன் வாளும் வேலுமேந்தி பாய்ந்தார்கள். அவர்கள் பின்னவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் துப்பாக்கி தூக்கி பாய்ந்தான்.
அவன் பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை எங்களுக்கு கையளித்தது உலகத்தீரே. எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. என் மொழி மீட்சியுற வேண்டும், என் இனம் எழுச்சியுற வேண்டும், என் நிலத்தின் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், மணல் வளம், கடல் வளம் எல்லாம் காக்கப்பட வேண்டும். ஏன்? எதிர்கால என் பிள்ளைகளுக்கு அதை தாரை வார்த்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக என் தாய் நிலம் இருக்க வேண்டும். குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க வேலை, எரிக்க மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, பசி என்ற சொல்லில்லாது வறுமை ஏழ்மை ஒளிந்த நிலம் என் தாய் நிலம் என்று மாற்ற துடிக்கிறோம். என் மக்களிடத்திலே இருகை ஏந்தி நிற்பது வாக்குக்காக மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகள் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கைக்காக. ஓட்டு கேட்டு நிற்கிற பிள்ளைகள் அல்ல, என் நாட்டின் உரிமையை மீட்க கேட்கிற பிள்ளைகள், வந்து நிற்கிற பிள்ளைகள். என் அருமை சொந்தங்கள், எங்களை பாருங்கள், பாருங்கள், எங்கிருந்து வருகிறோம் என்று பாருங்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஏன்? இதெல்லாம் மாறாதா? இந்த துயரம் தீராதா? இந்த கர்மம் ஒழியாதா? இந்த கொடுமை சாகாதா என்று புலம்பி புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்திலே இருந்து இந்த அழுகை, புலம்பல், அரட்டல், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். எங்கள் தலைவன் என் இனத்திற்கு வேண்டியது விடுதலை, அதற்கு விலை என் தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை என்று நின்றான். அதேதான் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள், எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான். நீ சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஏன் கூட்டணி வைக்கவில்லை? அதுதான் காரணம். சரணடைந்து வசதியாக கோடிகளை பெற்று சீட்டுகளை பெற்று வென்று பதவியில் இருந்து வாழ்வதை விட சமரசம் இல்லாமல் சண்டை செய்து சாவது மேலானது. நீ ஒரு அயோக்கிய போய் திருட்டு போய் மண்ணல்னா ஒரு மலையனூர்னா போய் அடிக்கலாம், தடுக்கலாம். அரசே அள்ளுதடா, அரசே அள்ளுதே மணல்ல. நீ ஒரு கேள்வி கேளு, எதுக்காக மலை மணலுக்கு வந்தான்? ஆத்து மணல் என்னாச்சு? ஒரு கேள்வியை போடுறா. 32 ஆறுகள் மணல் எங்கே வித்து தின்னாச்சு. என்ன 2100 ஆண்டா? 1/4 நூற்றாண்டு கூட கிடக்கல, ஆத்து மணலை காலி பண்ணிட்டான். அப்போ நம்ம மணல் இல்லை, எம் சாண்டு மலையை நொறுக்கிடாங்கிறான். ஆத்தா மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிட்ற காவாலி கூட்டமடா இது. இதுக்காக நீ ஓட்ட போட்டு நிற்க போறடா? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற படிப்பறிவு இல்லையா உனக்கு? இல்லையா? ஒரு நாடு பெறுகிற மலையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது என்று உயிரியல் அறிவியல் உனக்கு போதிக்கலையா? இது கற்கலையா? நீ கற்கலையா? எல்லாத்தையும் வளக்கொள்ளை கண்முன்னே நம் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நாம் சபிக்கப்பட்டு விட்டோம். ஜான் பெர்கின் சொல்வது போல, நாள் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவளன் நம் பாட்டன் பாரதி பாடுறான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று பாடினான். கரிய போச்சு அவன் சொன்ன சுதந்திர பயிர். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம். அதை கருகி போக விடுவோமா? விட்டுட்டியே, விட்டுட்டியே. காவிரி நதிநீரில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? திமுகவின் கருத்து என்ன? கருத்து என்ன? இவன் கட்சி, இவன் கூட்டணி வச்சு கட்சி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லுது. போடு, நீ அவன் கை சின்னத்துக்கு போடு, போட்டு வெள்ள விடு, திறந்து விட்டுருவான், தண்ணியை தந்துடுவான். உணர்வு கட்ட கூட்டமாக இருக்காத. உயிரை இழக்கலாம், உரிமை இழக்காத.
நான் உயிரை இழப்பது தனிப்பட்ட எனக்கும் என் குடும்பத்துக்குமான இழப்பு. ஆனால் என் உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நீ வாக்கு செலுத்தணும். ஒன்று நீ தெளிவாய்க்க, உனக்கென்று ஒன்று இல்லை. உலகின் மூத்த மொழி உன் மொழி, ஆகத் தொன்மையான மொழி, உலக மொழிகளின் தாய் செத்துருச்சு. ஏத்துக்க, செத்துருச்சு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. என்ன படிச்சு பார்த்துக்க, அக்கம் பக்கம் அப்படி திரும்பி ஒரு படிச்சுது. அந்த நியூ ஃப்ரண்ட் சிட்டி பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அது எழுத்து என்னன்னு பாரு, பூரா தமிழ். உச்சரிச்சு பாரு, நியூ இங்கிலீஷ், ஃப்ரண்ட்ஸ் ஆங்கிலம், டி ஆங்கிலம், பேலஸ் ஆங்கிலம், எழுத்து தமிழ். இதுக்கு பேர் என்ன? தங்கிலீஷ். உன் தாய்மொழியை சிதைத்து அளிக்கிறார்கள், நீ பார்க்காமல் போய்கின்ற. உன் தாய் சட்ட சேலெல்லாம் கிழிச்சிட்டு பைத்தியமா தெருவில் அலைகிறாடா, நீ பார்க்கல. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. வருந்தி பாடினான் நம் தாத்தன் புரட்சி பாவலன். ஸ்ட்ரீட் தெரு கிடையாது, அவென்யூ நிலச்சாலை கிடையாது, செக்டர் விரிவு கிடையாது, பிரிவு கிடையாது, எக்ஸ்டென்ஷன் விரிவு கிடையாது, எல்லாம் இங்கிலீஷ். ஃப்ளாட்ஸ் அடுக்கம் கிடையாது, காலனி குடியிருப்பு கிடையாது. இதை மாத்திரம். அதுக்காக தாண்டா தேர்தலில் நிற்கிறோம். மகாராஷ்டிராவில் மராட்டியத்தில் எழுதவில்லை என்றால் 2 மடங்கு சொத்து வரி. ஏன் அப்படி இவங்க செய்ய மாட்டாங்க? ஏன்? தமிழன் இல்ல, திராவிடன் இந்தியன் 2 பேரும் தமிழ் தேசியனத்திற்கு, தமிழுக்கு வரலாற்று பகைவர்கள். உன் மொழி அழிப்பார்கள், அழித்தவர்கள் இவர்கள். சார் வில்லியம் போன்ஸ் போட்ட கையெழுத்து, எவன் கிறிஸ்தவன் இல்லை, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லை, எவன் பார்சி இல்லை, எவன் இஸ்லாமியன் இல்லை, அவனெல்லாம் இந்து. அந்த கையெழுத்துல பௌத்தன் இந்து, சீக்கியன் இந்து, சமணன் இந்து, சைவன் நீனும் நானும் இந்து, சைவர்கள். என்ன ஆயிடுச்சு? பௌத்தத்தை அழிச்சான், பிஆரால் இந்துஸ் மதத்தை அழிச்சான், அவனுடைய பாலி மொழி அழிச்சான். சமணத்தை அழித்தான், அவனுடைய பிராகிருத மொழி அழித்தான். நம் சைவத்தை அழித்தார்கள், இப்போது தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒன்றுமே தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறாய். எழுச்சிகொள் என் உடன் பிறந்தவனே, விழித்துக்கொள். நம் தாத்தா புரட்சி பாவலன் பாடுறான் பாரு, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டவில் மறவே கையிருப்பை காட்ட எழுங்கிறான். அப்படி எழு. மாற்றணும். வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, செயலாக மாறணும். ஏன் இப்படி ஒரு வரலாறு வரக்கூடாது? கூட்டமாக இருந்தாங்க, கோடியா பணத்தை வச்சு 2000 3000 கோடியை முதலீடு பண்ணாங்க. அதிகாரத்தில் இருந்தவருங்க, நல்ல கட்டமைப்பு, பெரிய ஊடக வலிமை எல்லாம் இருந்தது அவர்களுக்கு. ஆனால் எளிய பிள்ளைகள் ஒன்றுமே இல்லைங்க. சின்ன பசங்க வந்தாங்க, 40 பேரை நிறுத்தினாங்க, 20 பெண்கள் 20 ஆண் சம வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாம் படித்தவங்க, மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்களாக நின்னாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கலங்க, ஆக சிறந்த கருத்துக்களை விதைச்சு ஒரு அரசியல் மாறுதலை ஏற்படுத்திங்க, வென்றுட்டாங்க. இது எப்படிப்பட்டதுன்னா, திமுக வென்றுச்சு, அதிமுக வென்றுச்சு. ஆற்காடு வீராசாமி பெயர் வெல்றதுல என்னடா ஒன்று இருக்குது? தயாநிதி மாறன் வெல்றதுல என்ன இருக்குது? அதை வென்றுட்டார, போன தடவை போய் நின்றுட்டார, வென்றுட்டார. இந்த வடசென்னையில் பல பிரச்சனை, அமோனியா கசிவு, எண்ணெய் கசிவு, தொழிற்சாலை கசிவு. யார் ஓடி வருவா? இந்த மகனும் அவன் தம்பி தங்கைகளும் தான். எல்லா பிரச்சனைக்கும் ஓடியாருது. நாங்கள் அணு உலையில் உலர் சாம்பல் கொட்டுதா, நாங்கள் ஓடியாந்து போராடுவோம். ஆற்காடு வீராசாமி என்னைக்காவது வந்திருக்காரா? வரமாட்டார். எல்லாவற்றுக்கும் உங்களோடு நின்ற இந்த மகனுக்காக இந்த முறை என் அன்பு மக்களே, எங்களோடு நில்லுங்கள். துன்ப துயரத்தை தந்தவனுக்கே அதிகாரத்தை கொடுக்காதீர்கள். பெருத்த ஏமாற்றாகிவிடும். ஆற்காடு வீராசாமி மகன் ஐயா தயாநிதி மாறன் இவர்கள் வெல்வது வழக்கமான ஒரு வெற்றி. திமுக முந்துது, அப்புறம் அப்படியே பிந்துது. 2000 கொடுக்குறேன் முந்துவான், 1000 கொடுக்குவோம், கொஞ்சம் பிந்துவான், இவ்வளோதான்.
எந்த ஊடகம் நேர்மை வச்சிருக்க சொல்லு. ஒரு தூய அரசியல், ஒரு மாண்புமிக்க ஜனநாயகம், நல்லாட்சி மலர விடாமல் தடுப்பதே இந்த ஊடகங்கள் தான். பெரும் துரோகத்தை மக்களுக்கு செய்வது இந்த ஊடகங்கள் தான். ஊடகம் வைத்திருக்கிறவெல்லாம் முதலாளிகள். இந்த முதலாளிகள் அதிகாரத்தின் கைப்பிடிகள் ஆடுவார்கள். போடாத சீமான போட்டாத காட்டிடுறத அவனை பின்னுக்கு தள்ளு, மற்றவையில் வை. தம்பி, எவ்வளவு நாளைக்கு நீ நெருப்ப குப்பை போட்டு மூடுவாதம்பி? எவ்வளவு நாளைக்கு மூடுவீர்கள்? எதற்காக திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடணும் தமிழ் மக்கள்? ஒரு காரணம் சொல்லு. எதற்காக 39 உறுப்பினரை கொண்டு போய் என்ன சாதித்தார்கள்? இந்த 3 ஆண்டு ஆட்சிகளில் 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர வேற எதையும் சொல்ல முடியல. அப்பாவும் மகனும் எதற்கு ஓட்டு போடணும்? எதற்கு? கூட்டமா நிற்கிறார்கள். கூடி கொள்ளையடித்தால் சரியாகி விடுமா? கூட்டமா சேர்ந்து கொலை செய்தால் அது சரியாகி விடுமா? எப்படி? 10 லட்சம் பேர் சேர்ந்து சொன்னாலும் போய் உண்மையாகாதுங்கிறான் புத்தன். எதற்கு போடணும்? எதுக்கு எடப்பாடிக்கு போடணும்? எதற்கு பிஜேபிக்கு போடணும்? ஒரு காரணம். அது முந்துது, இது பிந்து. எதற்காக? புதிய கோட்பாடா? ஒரு கருத்தா? இந்த தத்துவமா? இல்ல மக்களின் நலன் சார்ந்த சேவையா? என்னது? செய்தி அரசியலை தவிர எங்கே இருந்தது செயல் அரசியல், சேவை அரசியல், மக்கள் அரசியல் எங்கே இருந்தது? தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையுது. தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது 1000 ரூபாய் கொடுத்தோம் என்று சொல்லிக்காட்டத்தான் 1000 ரூபாய் கொடுத்தீர்கள். தேர்தல் அரசியல் எங்கே? மக்கள் அரசியல். இதை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றத்திற்காக இருக்கிற சின்னம், அன்பு தம்பி தங்கைகளே, மைக்கு. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு இருக்கிற ஒரே சின்னம் மைக். அந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அருமை தங்கை அமுதினி மருத்துவர் அமுதினி அவர்களுக்கு இந்த வடசென்னை தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். தங்கையின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை மனதில் பதியுங்கள். மான தமிழ் மக்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கைகளை பற்றி எங்களுக்கு வலிமைதாருங்கள். மக்களுக்கென்று படையில்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் மாசேத்தும். மக்களுக்கான ஒரு படையாக இருப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி எதை சொல்லும்? எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.